ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம டோம்பிவிலி எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் பாலாஜி திருவடிவாரத்தில் அமர்ந்து உங்களையெல்லாம் சந்தித்து உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைக்காக முதல்ல இந்த திருக்கோவில் நிர்வாகத்தினர், அர்ச்சக சுவாமிகள், ஆண்டவன் ஆசிரமத்தைச் சேர்ந்த கைங்கரியப்பரர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அடியனை அழைத்து ஸ்ரீனிவாச வைபவம்ங்கிற தலைப்பில் உபன்யாசம் பண்ணணும்னு நம்ம ரங்கராஜன் சுவாமி சாய்ச்சார். அடியன் சொன்ன அது என்ன ஸ்ரீனிவாச வைபவம், டோம்பிவிலி ஸ்ரீனிவாச வைபவம்னு உபன்யாசம் பண்ணுவோன்ட்டு. அதனால் நம்ம உபன்யாசத்தின் தலைப்பு டோம்பிவிலி ஸ்ரீனிவாச வைபவம். இந்த பெருமாளை குறித்து நேற்று ராத்திரி 10 மணிக்கு மேலே அடியன் சிந்தித்தேன். 10 மணிக்கு மேலே சிந்தித்தப்போ மனசில் ஒரு 10 ஸ்லோகங்கள் தோணித்து. அந்த 10 ஸ்லோகங்களையுமே டோம்பிவிலி ஸ்ரீனிவாச தசகம் என்று எழுதின்னு வந்துட்டேன். ஏன்னா இன்னொருத்தருடைய ஸ்லோகத்தை பற்றி நாம் உபன்யாசம் பண்ணி பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நீ ஏன் இப்படி அர்த்தம் சொன்ன, அப்படி அர்த்தம் சொன்னேன்னு யாராவது நமக்கு உபன்யாசம் பண்ணுவா. நாமே ஸ்லோகம் எழுதி நாமே உபன்யாசம் பண்ணிட்டா யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. ஆகையினால நேற்று ராத்திரி 10 மணிக்கு மேலே நம்ம டோம்பிவிலி ஸ்ரீனிவாசனை குறித்து அடியன் எழுதிய 10 ஸ்லோகங்கள், அதுதான் இன்றைய உபன்யாசம். ஏன்னா நாம் எழுதின ஸ்லோகத்தை பற்றி நாம தான் உபன்யாசம் பண்ணி ஆகணும், வேறு யாரும் பண்ண மாட்டா. அதனால் அடியனே பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. நம்ம டோம்பிவிலி ஸ்ரீனிவாசனை குறித்த 10 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகம், ஸ்ரீவாசம் விஷபாச்சலே பிருகுமுனிஹி சம்பிரார்த்தயன் சம்ஸ்திதம் ஜாமாதாரம் அவாப்ப கும்ப நகரே ஹேமோ முனிஷாயினம் வாத்சல்யாத் நனு பக்திசார சதிருஷா சம்போதயன் தீக்ஷிதைஹி சுஸ்தம் டோம்பிவிலி புரே சமஜயத் வேதாந்த ராமானுஜகா. சுருக்கமான அர்த்தம் என்னன்னா, பிருகு முனிவர் திருப்பதியில் நின்றுருக்க ஸ்ரீனிவாசனை அழிச்சுட்டு போய் கும்பகோணத்தில் சார்ங்கபாணியாக படுக்க வச்சுட்டார். திருக்குடந்தை ஆண்டவன் சார்ங்கபாணியாக கும்பகோணத்தில் படுத்துன்னு இருக்க பெருமாளை எழுப்பி அழிச்சுன்னு வந்து ஸ்ரீனிவாசனா டோம்பிவிலியில் நிற்க வச்சுட்டார். திருக்குடந்தை 6ஆம் ஆழ்வான் தான் இங்கே வந்து ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி இருக்கிறான். எப்படின்னா, ஸ்ரீவாசம் விஷபாச்சலே, திருமலையில் எழுந்தருளி இருக்கிறானே ஸ்ரீனிவாசன், அந்த பெருமாள்கிட்ட பிருகுமுனிகி சம்பிரார்த்தயன் சம்ஸ்திதம். பிருகுமுனிவர் திருமலை ஸ்ரீனிவாசன்ட்ட போனார். அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தாராம், எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது, மனசில் நிம்மதியே இல்லைன்னார். ஏன்னு கேட்டான் ஸ்ரீனிவாசன். பிருகுமுனிவர் சொன்னார், தெரியாமல் உன் திருமார்பில் உதைச்சுட்டேனே. இந்த மும்மூர்த்திகளுக்கு பரீட்சை வைக்க போன பிருகுமுனிவர் பெருமாளுடைய திருமார்பில் உதைக்கவே அப்புறம் தான் தாயார் கோச்சுண்டு பூமிக்கு வரா. அவளை தேடி ஸ்ரீனிவாசன்னு பெருமாள் வருகிறார். இதெல்லாம் ஸ்ரீனிவாச மகாத்மியத்தில் உங்களுக்கு தெரியும். பிருகுமுனிவர் திருமலையப்பன்ட்ட புலம்பினாராம், திருமார்பில் போய் உதைச்சுட்டேனே, அபச்சாரம் தானே, என்ன தான் டெஸ்ட் பண்ணணும் சோதிக்கணும்னாலும் இப்படியா திருமார்பில் உதைப்பது, தப்பு பண்ணிட்டேன், க்ஷமிச்சுக்கோ, மனசில் ஒரே வேதனையாக இருக்குது, அந்த வேதனை தீரணும், நிம்மதி வரணும், வழி சொல்லுன்னு மலையப்பன்ட்ட கேட்டார். மலையப்பன் சொன்னானோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை பிருகுமுனிவரே, நீங்கள் கும்பகோணத்தில் போய் ஹேம ரிஷியாக பிறக்க வேண்டும். பிருகுமுனிவராக இருப்பவர் கும்பகோணத்திலே ஹேம ரிஷியாக பிறக்க வேண்டும். மகாலட்சுமி உங்களுக்கு மகளாக கோமளவல்லின்னு அவதாரம் பண்ணுவா. அந்த கோமளவல்லியை நானே வந்து கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு மாப்பிள்ளை ஆயிடுறேன். நான் உங்களுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா நீங்கள் உதைத்த அந்த வருத்தம் எல்லாம் உங்களுக்கு தீரும். என்னை நீங்கள் மாப்பிள்ளையாக, உங்கள் மாப்பிள்ளையாக கண்டு ரசித்து ஆனந்தப்படலாம்னு பெருமாள் வாக்களித்தார். அதன்படி ஜாமாதாரம் அவாப்ப கும்ப நகரே ஹேமோ முனி ஷாயினம், அந்த பிருகு முனிவரே ஹேம ரிஷியாக திருக்குடந்தைக்கு எழுந்தருளினார். அங்கே பொற்றாமரை குளத்தில் அவருக்கு மகளாக கோமளவல்லி தாயார் அவதரித்தாள். இப்போ பிருகுவின் வடிவமான ஹேம ரிஷி பெருமாள் வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு காத்துன்னு இருக்கும்போது திருமலையப்பனே திருக்குடந்தைக்கு 6ஆம் ஆழ்வானா வந்தாராம். அப்படின்னு என்ன பிரமாணம்னு கேட்குறேடா, திருச்சந்த விருத்தத்தில் திருமழிசை பிரானுடைய பாசுரம், செழுங்கொழும் பெரும் பனி பொழிந்திட உயர்ந்தவை விழுந்துலர்ந்தெழுந்து விண்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும் செழுந்தடங்குடந்தையுள் கிடந்தமாலு மல்லையே. திருமலையப்பனே திருக்குடந்தைக்கு 6ஆம் ஆழ்வானாக வந்தான். வந்து பிருகுமுனிவர், அதாவது ஹேம ரிஷி, அவர் மகளான கோமளவல்லியை திருக்கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டதும் இப்போ ஹேம ரிஷி சொன்னாராம், அப்பா எனக்கு மாப்பிள்ளையா வந்த, என் தாப்பம் எல்லாம் தீர்ந்தது, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடாத, வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே சயனிச்சுக்கோன்ட்டார். அதனால் திருமலையில் நின்றுருக்க பெருமாள் இங்கே பிருகு ஹேமரிஷியாக வந்தபோது உனக்கே வீட்டோட மாப்பிள்ளைன்னு திருக்குடந்தையிலே சயனித்து கொண்டான். அதான் ஹேமோ முனி ஷாயினம். இப்போ பிருகு ஹேமரிஷியாகி திருமலையில் நின்றுருக்க ஸ்ரீனிவாசனை திருக்குடந்தையில் சயனிக்க வச்சுட்டார். பல வருஷங்கள் ஆச்சு, பல்லாயிரம் ஆண்டுகள் ஆச்சு. திருக்குடந்தை முனின்னு போற்றக்கூடிய திருக்குடந்தை ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்.
அவர் அமுதனை மங்களாசாசனம் பண்ண எழுந்தருளினார். வாத்சல்யாத்னனு பக்திசார சதிருஷகா, திருக்குடந்தை ஆண்டவனும் திருமழிசை பிரானை போலே அவர் எழுந்திருன்னா பெருமாள் எழுந்துப்பார். திருமழிசை பிரான் அமுதனை பார்த்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுனா பெருமாள் சயனத்திலேருந்தே எழுந்துக்கிறேன்னார். திருக்குடந்தை ஆண்டவன் எழுந்திருந்தாலும் எழுந்துப்பார். திருக்குடந்தை ஆண்டவன் பார்த்தார், இந்த பெருமாளை டோம்புவிலிக்கு வந்து எழுந்தருளை பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதனால சம்போதயன் தீட்சிதைகி, அமுதனை பார்த்து திருக்குடந்தை ஆண்டவன் சொன்னார், இங்கே நீ படுத்துன்னு இருந்ததெல்லாம் போகிறோம், எழுந்துரு, என் கூட வான்னார். திருக்குடந்தை ஆண்டவன் கூப்பிட்டதும் அமுதன் மட்டும் இல்லையா, தன் அர்ச்சகாலையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துட்டான். என் அர்ச்சகாலோடு நான் இங்கே வந்துடுறேன், நான் மட்டும் வருது என்ன, திருக்குடந்தை அர்ச்சகர்கள் தான் என்னை ஆராதிக்கணும், திருக்குடந்தையில் உள்ள ஸ்ரீபிரஷ்ன சங்கீதைப்படி தான் எனக்கு திருவாராதனம் நடக்க வேண்டும் என்று திருக்குடந்தை ஆண்டவன் அழைத்தார் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக தாம் மட்டும் வரல, பரிவாரத்தோடு வந்தான். ஏன்னா பெரியாழ்வாருடைய பாசுரம், பக்தர்களை தேடி பகவான் வரும்போது தாம் மட்டும் வரமாட்டானா, அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. பெரியாழ்வார் திருவுள்ளத்தில் கோவில் கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். பெருமாள் மட்டும் அல்ல, ஆதிசேஷ படுக்கையும் சுருட்டி எடுத்துட்டார், திருப்பார்கடலையும் கிளப்பிண்டார், லக்ஷ்மியே அழிச்சிட்டார், எல்லாரோடையும் வந்துட்டார். அதுபோல திருக்குடந்தை ஆண்டவன் என் பின்னாடி வான அமுதனை எழுப்பினார். நான் தானே வரணும், என் அர்ச்சகாலையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துடுறேன், ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதை ஆகமத்தையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துடுறேன், அங்கே எப்படி அத்தியன உற்சவம் நடக்குமோ அதே போன்ற அத்தியன உற்சவத்தையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துடுறேன்னு சொல்லி கும்பகோணத்தில் உள்ள மொத்த பரிவாரத்தையும் சேர்த்து அழிச்சிட்டார். சுஸ்தம் நின்று இருக்க பெருமாளை பிருகுமுனிவர் கும்பகோணத்தில் படுக்க வச்சார். திருக்குடந்தை ஆண்டவன் படுத்துட்டு இருந்த பெருமாளை டோம்பிவிலி கழிச்சுன்னு வந்து நிற்க வச்சுட்டார். ஸ்ரீனிவாசன் நில்லுன்னார். சரி நிற்கிறேன் என்று பக்தர் எங்க நிற்க சொல்றாரோ அங்கே எம்பெருமான் நிற்பான். சுஸ்தம் டோம்பிவிலி புரே, டோம்பிவிலியில் வந்து நின்றுட்டார். சமயஜத் வேதாந்த ராமானுஜகா, இப்படி வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ஆகிய திருக்குடந்தை ஆண்டவன் அந்த பெருமாளை எழுப்பி வந்து இங்கே நிற்க வச்சார். இன்றும் பெருமாள் நின்று கொண்டு நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்திட்டார். அதாவது திருமலையப்பன் தான் ஆறாவமுதாழ்வான்னு சம்பிரதாயத்தில் முன்னாடியே சொல்றது உண்டு. விஷயம் திருவேங்கடமுடையான் தான் ஆறாவமுதாழ்வானாக திருக்குடந்தைக்கு வந்தார். திருமழிசை பிரான் பாசுரமும் இருக்கு. செழுங்கொழும் பெரும் பனி பொழிந்திட உயர்ந்தவை விழுந்துலர்ந்தெழுந்து விண்புடைக்கும் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழைக்கொழும் செழுந்தடங் குடந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே. ஆனால் திருவேங்கடமுடையான் தான் ஆறாவமுதாழ்வான்னு எல்லாருக்கும் புரியல. அதனால ஆறாவமுதாழ்வான் என்ன பண்ணார், ஆறாவமுதாழ்வானே திருவேங்கடமுடையான வந்துட்டார்னா அவர் தான் நான் தான் அவர்னு புரியுமல்லவா. அதனால ஆறாவமுதாழ்வான் இங்கே வந்தார், ஸ்ரீனிவாசனாக காட்சியளித்தார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டார். இதுதான் முதல் ஸ்லோகம். அப்போ பிருகுமுனிவர் திருமலையில் நின்று இருக்க பெருமாளை எழுப்பி அழிச்சுன்னு போய் திருக்குடந்தையில் படுக்க வச்சு வீட்டோட மாப்பிள்ளையாக்கினார். திருக்குடந்தை ஆண்டவன் படுத்துன்னு இருக்க அமுதனை எழுப்பி அர்ச்சகாலோடு சேர்த்து டோம்புவிலிக்கு அழைத்து வந்து இங்கே நிற்கும் பெருமாளாக ஸ்ரீனிவாசனாக ஆக்கி அனுகிரகம் பண்ண வச்சுட்டார். முதல் ஸ்லோகம். அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம். ஸ்ரீ புண்டரீகே கிலதத்த திருட்டிகி யதாஸ்திதோ விட்டல பாண்டுரங்கா வேதாந்தராமா வரஜே ததாஹி ஸ்ரீ வெங்கடோ தட்சிண திங்முகோசௌ. அதாவது இந்த மகாராஷ்டிரான்னு இந்த மாநிலத்தை சொன்னாலே இதில் பிரசித்தமான பெருமாள் யாருன்னா பாண்டுரங்கன், விட்டலன், பாண்டுரங்கன், பண்டரிநாதன் சொல்லிட்டா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அந்த பாண்டுரங்கனுக்கு ஏன் அவ்வளோ பெருமைனா, அவருக்கு புண்டரீகன்னு ஒரு பக்தர், அந்த பக்தர் ஒரு செங்கல் எடுத்து வச்சார். எனக்காக புண்டரீகன்னு ஒரு பக்தன் ஒரு செங்கல் எடுத்து வச்சான். அந்த செங்கல் மேலே அந்த பக்தனையே பார்த்து நிற்கிறேன்னு இன்றைக்கும் பாண்டுரங்கன் இடுப்பில் கை வச்சுட்டு புண்டரீகனையே பார்த்து நிற்கிறானா. அதான் ஸ்ரீ புண்டரீகே கில தத்த திருட்டிகி, என் பக்தன் புண்டரீகன் அவனையே பார்த்து நிற்கிறேன்னு சொல்லி தன் திருக்கண்களால் கட்டாட்சம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்த்து கொண்டு புண்டரீகன் எப்படி நிற்கிறான் பாண்டுரங்கன். யதாஸ்திதோ விட்டல பாண்டுரங்கா, விட்டுனா செங்கலாம், தலம்னா அதை இருப்பிடமாக கொண்டவன், விட்டலன் செங்கலையே இருப்பிடமாக கொண்டு என் பக்தன் எங்கே, என் பக்தன் புண்டரீகன் எங்கே, அவன் எப்படி பெற்றோர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறான் அதை பார்த்து ரசிக்கிறேன்னு ஒரு செங்கல் எடுத்து வச்ச புண்டரீகனை பார்த்துட்டே பாண்டுரங்கன் நின்றுருக்கான். அதே மகாராஷ்டிராவுக்கு நம்ம ஸ்ரீனிவாசனும் வந்தாரோ இல்லையோ, அவர் என்ன பண்ணாராம், எனக்காக செங்கல் எடுத்து வச்சு இந்த சன்னதியை கட்டினவர் திருக்குடந்தை ஆண்டவன், அவரை பார்த்துட்டே நிற்கிறேன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் தென் திசை திருக்குடந்தை நோக்கி பம்பாயில் அவர் இருந்தாலும் எனக்கு இந்த திருக்கோவிலை அமைத்த திருக்குடந்தை ஆண்டவன் தெற்கே அவர் ஊர் திருக்குடந்தை. வேதாந்த ராமா வரஜே ததாகி ஸ்ரீ வெங்கடோ தட்சிண திங்முகோசௌ. அதனால தெற்கு நோக்கிய ஸ்ரீனிவாசனாக இந்த பெருமாள் மட்டும் தெற்கு முகமாக ஏன் எழுந்தருளி இருக்காருனா, பண்டரிபுரத்து
பாண்டுரங்கனுக்கு என் பக்தன் புண்டரீகன் எங்கே இருக்கானோ அந்த திசையை பார்ப்பேன்னார். இந்த எம்பெருமான் எனக்காக திருக்கோவிலை அமைத்த திருக்குடந்தை ஆண்டவன், அவர் க்ஷேத்திரம் திருக்குடந்தை தெற்க இருக்கு, அதனால திருக்குடந்தையை பார்த்தபடி எழுந்தருள்கிறேன்னு சொல்லி எங்கள் ஊர் கும்பகோணத்தை பார்த்தபடி இங்கிருந்து தெற்கு நோக்கி பகவான் எழுந்தருளி இருக்கிறான். அடுத்து 3வது ஸ்லோகம். இந்த எம்பெருமானுக்கும் கடலுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. அதனால் கடலையும் எம்பெருமானையும் சம்பந்தப்படுத்திய 3வது ஸ்லோகம். லாவண்யாம்புதி தீரே தூ காருண்யாம்புதிர் ஆஸ்திதா லாவண்யாம்புதி சம்ஸ்தானஹா சம்சாராம்புதி தாரகா. அம்புதினா கடல். இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள 4 கடல் இருக்கு. லாவண்யாம்புதி தீரே தூ, உப்பு கடல் கரையில் எழுந்தருளி இருக்கார். பாம்பேயில் அரேபியன் சீன்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு கடல், அதன் கரையில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அவர் எப்படின்னா காருண்யாம்புதிகி, அவர் கருணை கடலாக எழுந்தருளி இருக்கார். ஸ்ரீனிவாசன் கருணை கடல், அவர் உப்பு கடல் கரையில் எழுந்தருளி இருக்கார். அவர் திருமேனியை சேவிக்கிறோம். எப்படி இருக்குன்னா லாவண்யாம்புதி சம்ஸ்தானகா, இங்கே லாவண்யம்னா அழகுன்னு அர்த்தம். அழகு கடலாக அவர் திருமேனி இருக்கு. அவர் மனசோ கருணை கடல், திருமேனியோ அழகு கடல். அவர் இருப்பிடமோ உப்பு கடலின் கரை இருந்துட்டு என்ன பண்ணுறாருனா சம்சாராம்புதி தாரகா, பிறவிக்கடல்லேருந்து நம்மளை காப்பாற்றுறாராம். அப்போ பிறவிக்கடல்லேருந்து நம்மளை காப்பாற்ற என்ன வழின்னு சிந்திச்சார் பகவான். அதுவா உப்பு கடற்கரையில் டோம்புவிலிக்கு வந்து அங்கே அழகின் கடலான திருமேனியை கொண்டு மனசெல்லாம் கருணை கடலாக இருந்து பிறவிக்கடல்லேருந்து உங்களை எல்லாம் காப்பாற்றத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை சிம்பாலிக்கா தன் திருமேனி வாயிலாக உணர்த்தி கொண்டே இருக்கிறான் இந்த எம்பெருமான். ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய திருமேனியை பார்க்குறோம், கடலுக்கும் அவருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. கடலை அளவிடவே முடியாது. கடல் எங்கேருந்து தூரக்கேந்து பார்க்கும்போது இவ்வளோதான் கடல்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதனுடைய ஆழம்ங்கிறது போக போக அதிகரிக்கும். அதுபோல் ஏதோ நம்ம பெருமாள்னு எளிமையாக நினச்சிட்டு இருக்கோம். அவர் பெருமைன்னு அளவிட பார்த்தோன்னா அது ஆழமானது, அகலமானது, நீளமானது, சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு ஏற்றம் கொண்டவன் நம்ம டோம்புவிலி ஸ்ரீனிவாசன். அடுத்து கடல் இருக்கே ஒரு மாதிரி கருநீல வண்ணத்தில் இருக்கும். பெருமாளும் அதே போல் அந்த கருங்கடல் வண்ணன், கடல் நிற கடவுள் எந்தை என்னும்படி கடல் போன்ற வண்ணத்தோடு தான் இருக்கார். கடல்லேருந்து அலைகள் வந்து வந்து நம்ம மீது மோதிண்டே இருக்கும். நம்ம டோம்புவிலி ஸ்ரீனிவாசன்டேந்து கருணை என்னும் அலை வந்து வந்து நம்மளை தொட்டுட்டு போகிறது. கருணை என்னும் அலைகளாலே தினந்தோறும் நம்மை தீண்டிக் கொண்டே இருக்கிறான், நனைத்து கொண்டே இருக்கிறான். அடுத்து பாருங்க, இந்த கடலுக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த கடலில் மீன்கள் நிறையா இருக்கும், ஆமை நிறையா இருக்கும், படகு நிறையா இருக்கும். எதையுமே கடல் கொண்டு போய் கரையில் தள்ளிடாது. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலையோ கொக்கோ கோலா பாட்டிலையோ கடலில் தூக்கி போட்டால் உடனே தள்ளிவிடும். ஏன் யோசிச்சு பார்த்துருக்கோமா? கடலில் இருக்கிற மீனை கடல் தள்ளலை, கடலில் இருக்க ஆமையை கடல் தள்ளலை. ஒரு கொக்கோ கோலா பாட்டிலை தூக்கி போட்டால் தள்ளிவிடுறது ஏன்? மீனோ ஆமையோ நான் கடலை சார்ந்தவன், கடலையே நம்பி இருக்கேன், கடல் இல்லாமல் எனக்கு வாழ்வில்லைன்னு நினைக்கிறது, தங்கிட்ட வச்சுக்கிறது. நாம் தூக்கி போடுற பாட்டில் நான் தளியாளுன்னு கர்வத்தோட தலையை தூக்குறது, தூக்கி வெளியில் தள்ளிடுறது. அப்படித்தான் பெருமாளும் அடியேன் அவனை சேர்ந்தவன், அவனுடைய தாசன்னு சொல்லி வந்தா அந்த கடலாகிய எம்பெருமான் தனக்குள்ளே வச்சுப்பான். இந்த தலையை தூக்கி அகங்காரம் அப்படி இப்படி பண்ணா வாட்டர் பாட்டிலை தூக்கி கரையில் வீசுகிற மாதிரி நீ போடான்னு பகவான் வீசிட்டு போகவும் செய்வான். அதனால் ரெண்டுமே செய்வான். அதிலும் அவன் கடலை போன்றவன். அடுத்து கடல் இருக்கே, எல்லா நதிகளும் அல்டிமேட்டாக கடலில் தான் சேரும். நதி நீர் எங்கே போனாலும் கடலில் தான் சேரும். அதுபோல் நாம் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா டோம்புவிலி ஸ்ரீனிவாசன்ட்ட தான் போய் சேரும். அதனால் எல்லா வழிபாடுகளும், எல்லா ஆகம நூல்களும், எல்லா வேதாந்தங்களும், அத்தனை ஆழ்வார் அருளி செயலும், எல்லா நதிகளும் ஒன்று சேரக்கூடிய கடலாக எம்பெருமான் விளங்குகிறான். அடுத்து கடலுக்குள்ளே பார்த்தா முத்துகள் இருக்கும், ரத்தனம் இருக்கும். முத்து குளிக்கிறதுக்குன்னு இறங்கி முத்தெடுப்பா. அதுபோல தான் எம்பெருமான்ட்ட முத்து முத்தா கல்யாண குணங்கள் நிறையா இருக்குது. என்ன ஒன்றுன்னா நாமெல்லாம் மூழ்கி முத்தெடுக்க முடியாது, கரையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மூழ்கி முத்து முத்தான பாசுரங்களை எடுத்து வந்து இதுதான் பகவத்குணம்னு நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அந்த வகையிலும் அவன் கடலை போன்றவன். அப்போ கடலுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் எத்தனை 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 ஒற்றுமைகள் இருக்குது. அதனால தான் பார்த்தான் உப்புக்கடல் கரையில் தானே ஒரு கருணை கடலா அழகு கடலான திருமேனி கொண்டு பிறவி பெருங்கடல்லேருந்து நான் உங்களை காப்பாற்றுறேங்கிறான். இந்த ஸ்லோகத்துக்கு இன்ஸ்பிரேஷன் எதுனா பெருமாளுடைய திருமேனி. நம்ம ஸ்ரீனிவாசனை நன்னா சேவிச்சா வலது திருக்கரத்தால் தன் திருவடியை காட்டுறார். என் திருவடியில் சரணாகதி பண்ணுங்கோ. அவர் வலது திருக்கரத்தை நன்னா சேவிச்சு பாருங்கோ. என் திருவடியில் சரணாகதி பண்ணு. எதுக்குன்னா இடது திருக்கரத்தை பாருங்கோ, முழங்கால் கிட்ட வச்சுட்டு இருப்பார். உனக்கு பிறவி பெருங்கடலையே முழங்கால் அளவு வற்ற வைக்கிறேங்கிறார்.
உடனே ஒருத்தர் கேட்டார், அதே முழங்கால் அளவு தான் வற்ற வைப்பாரா, மொத்தமாக வற்ற வைக்க மாட்டாரா, அதுலேயும் ஏதாவது பேலன்ஸா? வற்ற வைப்பதுன்னா மொத்தமாக பண்ணணும் இல்லையா, அது என்ன முழங்கால் அளவு வற்ற வைப்பது? அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. கடலே முழங்கால் அளவு ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா கடலில் அப்புறம் மேட்ரு இல்லை, அது நம்மளை படுத்தாதுன்னு அர்த்தம். அதுபோல் முழங்கால்ங்கிறது சிம்பாலிக். நான் உனக்கு பிறவி பெருங்கடலையே வற்ற வைத்து காட்டுகிறேன்னு பகவான் உணர்த்துறான். அடுத்து 4வது ஸ்லோகம். பெருமாள் சிந்தித்தாராம், வேதாந்த நெறி நம்ம ஆழ்வார் பாசுரங்கள் ஆகட்டும், வேத உபனிஷத் ஆகட்டும், இதற்கு ராமானுஜருடைய அர்த்தங்கள் ஆகட்டும், நம்ம தமிழகத்தில் நல்லா பரவி இருக்கு, கர்நாடகா ஆந்திராலையும் ஓரளவு பரவி இருக்கு, நம்ம மும்பை பக்கமெல்லாம் பெருசாக அந்த ஆழ்வார்களுடைய நெறி ராமானுஜ சம்பிரதாயம் வேதாந்தம் இன்னும் நல்லா பரவணுமே அப்படின்னு பெருமாள் சிந்திச்சாராம். அதுக்காக ஒரு லீலை பண்ணார். அதுதான் ஸ்ரீனிவாச லீலை. ராமலீலா கிருஷ்ணலீலாங்கிறோம், ஸ்ரீனிவாச லீலா. என்ன லீலை பண்ணார்னா 4வது ஸ்லோகம். வேதாந்தசாரம் பிரதிஷஞ்சனேபியா ராமானுஜாரியஸ்ய மதம் பிரதன்வன் வேதாந்த ராமானுஜ யோகிவர்ய ஸ்வப்னே ததௌ சாசனம் அச்சுதோசௌ. வேதாந்த சாரம் பிரதிஷன் ஜனேபியா. வேதாந்த சாரத்தை எல்லாருக்கும் உணர்த்தணும். இதுதான் வேதாந்தம், உபனிஷத்தின் கொள்கை. வேதாந்தத்தை நல்லா உணர்த்தணும். அதை வெறும் வேதாந்தமாக சொன்னால் மட்டும் போராது. ராமானுஜாரியஸ்ய மதம் பிரதன்வன், அதை ராமானுஜர் எப்படி விளக்கி இருக்கிறாரோ ராமானுஜருடைய கொள்கைப்படி வேதாந்தத்தை விளக்கணும். வேதாந்தத்தையும் விளக்கணும், ராமானுஜர் கொள்கைப்படியும் விளக்கணும். வேதாந்தத்தையும் விளக்கணும், ராமானுஜர் கொள்கைப்படியும் விளக்கணும். அதுக்கு என்ன வழி? வேதாந்த ராமானுஜர் கனவில் தோன்றுவது தான் வழின்னு முடிவு பண்ணாராம். திருக்குடந்தை ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன். அதனால் என்ன பண்ணார், வேதாந்தத்தையும் எல்லாருக்கும் விளக்கணும், அதை ராமானுஜர் நெறிப்படி விளக்கணும். அதுக்காக வேதாந்த ராமானுஜ யோகிவர்ய ஸ்வப்னே, திருக்குடந்தை ஆண்டவனுடைய கனவிலே சேவை சாதித்து எனக்கு இங்கே சன்னதி ஏற்படுத்த வேண்டும்னு கட்டளையிட்டு ததௌ சாசனம் அச்சுதோசௌ, தன்னுடைய சாசனம் கட்டளை நான் நியமிக்கிறேன், நீ சன்னதியை ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னான். அதன்படி திருக்குடந்தை ஆண்டவன் அமுதனையே இங்கே ஏழ பண்ணி, ஏன்னா அமுதன் தான் தமிழ் வேதாந்தத்தை காத்து கொடுத்தவர். திராவிட ஸ்ருதி தர்ஷகாய நமகான் அவரை ஆராதிப்பார்கள். அந்த தமிழ் வேத வாசனையை இங்கும் பரவச் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அமுதனையே இங்கே ஏழ பண்ணார். அச்சுதனாகிய அவன் அடியார்களை கைவிடாதவன் இங்கே வந்தான். வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் மூலம் வந்தான். வந்து வேதாந்தத்தையும் ராமானுஜர் நெறியையும் மும்பை நகரிலும் பரவச் செய்து கொண்டு எம்பெருமான் விளங்கி கொண்டிருக்கிறான். அந்த சாரத்தை சொல்ல வந்தார். அதனால தான் சாரக்ஷேத்திரம்னு 108 திவ்ய தேசத்தில் சாரக்ஷேத்திரம் எதுனா திருச்சேரை. திருச்சேரைக்கு தான் பஞ்சசாரக்ஷேத்திரம்னு பேர். அங்கே பெருமாள் என்ன திருநக்ஷத்திரம்னா தைப்பூசத்தில். இந்த பெருமாளும் சாரத்தை சொல்ல வந்தேங்கிறதுனால தான் அதே சாரக்ஷேத்திரம் போல் தைப்பூசத்தில் இங்கே வந்து திருவவதாரம் பண்ணி திருச்சேரை எம்பெருமான் எப்படி பஞ்சசாரக்ஷேத்திரமோ நானும் இங்கே வேதாந்த சாரத்தையும் ராமானுஜ மத சாரத்தையும் சொல்ல வந்தவன். வேதாந்த சாரம் ராமானுஜ சித்தாந்த சாரம் ரெண்டையும் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் மூலம் சாரநாதனி நட்சத்திரம் தைப்பூசத்திலேயே வந்து இங்கே சாரமாக வழங்குகிறேன். வேதாந்த சாரம் பிரதிஷஞ்சனேபியா ராமானுஜாரியஸ்ய மதம் பிரதன்வன் வேதாந்த ராமானுஜ யோகிவர்ய ஸ்வப்னே ததௌ சாசனம் அச்சுதோசௌங்கிறது 4வது ஸ்லோகம். அடுத்து 5வது ஸ்லோகம். பொதுவாக நமக்கு வடக்கு திருப்பதி தெற்கு திருப்பதி தெரியும். வடக்கு திருப்பதி என்றால் திருவேங்கடமலை என்று சொல்லிடுவோம். தென் திருப்பதி என்றால் பொதுவாக ஒப்புலியப்பன் கோவிலை சொல்வார்கள். தென் திருமலைன்னு அழகர் மலையை கூட சொல்வார்கள். இன்னும் தென் திருப்பதின்னு நிறையாவே, அதுவும் இந்த ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் அந்த ஏரியாலெல்லாம் தென் திருப்பதினே நிறையா சன்னதிகள் உண்டு. திருநாங்கூர் அண்ணன் கோவிலையும் தென் திருப்பதியும்பா. அதுபோல் திருவகீந்திரபுரம் அதையும் தென் திருப்பதியும்பா. பிரசித்தமாக ஒப்புலியப்பனை வச்சுப்போம். வடக்கு திருப்பதினா திருவேங்கடம், தென் திருப்பதினா திருவிண்ணகர் ஒப்புலியப்பன் கோவில். ஆனால் இந்த பெருமாள் என்ன பண்ணார், நாம் மேற்கு திருப்பதி பশ্চিம திருப்பதின்னு இந்த பெருமாள் வந்தார். ஏன் ஒரு மேற்கு திருப்பதி வேணும்? ஏற்கனவே வடக்கு தெற்கு இருக்குது போராதா, அப்புறம் ஒரு மேற்கு வேற வேணுமா? இது எதுக்குன்னா அதுதான் 5வது ஸ்லோகம். சேஷாச்சலேஹி உத்தரமா நிவாசகா வியோமேபுரே தட்சிணமா நிவாசகா மும்பாபுரே பশ্চিமமா நிவாசகா தே 3 ரகசியாංச்ச நிதர்ஷயந்தி. நம்ம சம்பிரதாயத்தில் 3ங்கிற நம்பருக்கு தனி சிறப்பு உண்டு. ரகசியத்ரயம், தத்துவத்ரயம், குணத்ரயம், அக்ஷரத்ரயம், நிறையா 3. இப்போ காலத்ரயம்ங்கிறோம், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்ங்கிறோம். குணத்ரயம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிறோம். தத்துவத்ரயம் அச்சித்து சித்து ஈஸ்வரன்னு சொல்கிறோம். ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்று சொல்கிறோம். இதுக்கு மேலே இன்னும் நிறைய திரயம்லாம் இருக்குது. அப்புறம் எம்பெருமானுக்கே குணத்ரயம் 3 முக்கியமான குணங்கள். பரத்வம் சௌலபியம் சௌந்தர்யம், இந்த 3 ரொம்ப முக்கியமான குணங்கள். மற்றதெல்லாமும் உண்டு, ஆனால் இது ரொம்ப முக்கியங்கிறோம்.
இன்னும் 3 சொல்லிகிட்டே வரணும்னா அக்ஷரத்ரயம், ஓம்காரம் பிரணவம் இருக்கே, 3 எழுத்துன்னு பேர். ஆ ஊ மா, ஆ ஊ மா 3 எழுத்து சேர்ந்தா பிரணவம். ஏன்னா எப்போவுமே பாருங்க, தமிழ்நாட்டுக்கே 3 எழுத்துனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எந்த நிலையில் வேணாலும் பாருங்க, தமிழ்நாடு ஏதோ ஒரு 3 எழுத்து கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது திரைப்படமோ அரசியலோ எங்கே பார்த்தாலும் 3 எழுத்து. 3 எழுத்துனா ஃபேமஸ். பிரணவமே 3 எழுத்து தான். அதுபோல் நமக்கு ரகசியத்ரயம்னு 3 ரகசியம் இருக்குது. 1 அஷ்டாட்சரம் திருமந்திரம், 2 துவயம்னு சொல்லக்கூடிய 2 வரி கொண்ட மந்திரம், 3வது பகவத்கீதை சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா. ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணாரா, இந்த 3 ரகசியத்தையும் அடியார்களுக்கு உணர்த்தணும்னு நினச்சார். திருவேங்கட மலையில் சரம ஸ்லோகத்தை உணர்த்திட்டார். எப்படின்னா, திருமலையப்பன் திருமேனியை சேவிச்சு பாருங்க, வலது திருக்கரம் எப்படி இருக்குது, திருவடியில் சரணாகதி பண்ணு. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, என்கிட்ட சரணாகதி பண்ணு. சரணாகதி பண்ணா இந்த கையால் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகா, உன் எல்லா பாப்பத்தையும் நான் போக்கி கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் காக்கிறேன்னு சர்வதர்மான் பரித்யஜ்ய ஸ்லோகத்தை திருவேங்கடமுடையான் வடக்கு திருமலையில் காமிச்சுட்டார். அடுத்து துவயம்னு ஒரு மந்திரம் இருக்குது. துவயம் என்ன சொல்கிறதுனா, பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளை தஞ்சமாக பற்றுகிறேன், பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியமும் பண்ணுகிறேன். துவயத்துக்கு ஏற்றமே தான். ஸ்ரீமன் நாராயண சரணவ் ஸ்ரீமதே நாராயணாய, பிராட்டியோடு கூடிய பெருமாளை பற்றணும் துவயம் சொல்கிறது. அதுக்கு தான் ஒப்பிலியப்பன் வந்தார். ஒப்பிலியப்பன் கையில் மாமேகம் சரணம் விரஜன்னு எழுதின்னு இருப்பார். ஆனால் அவர் கையை நன்னா கவனிங்கோ, திருவடியை நோக்கி வச்சுக்க மாட்டார். அடுத்த தடவை ஒப்பிலியப்பனை சேவிச்சா கவனிச்சு பாருங்கோ, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வலப்புறம் இப்படி வச்சுட்டு இருப்பார் கையை. எதுக்குன்னா, பூமாதேவி தாயாரை காட்டுறாராம். ஸ்ரீமன் நாராயண சரணோ, எங்கிட்ட நேராக சரணாகதி பண்ணாத, துவயம் தாயார் மூலமாக எங்கிட்ட வா. அங்கே வசுமத்தின்னு பூமாதேவி தாயார் இருக்கா, அவன் மூலமாக எங்கிட்ட வா, ஸ்ட்ரெயிட்டாக வராதேன்னு சொல்லி துவயத்தின் அர்த்தத்தை ஒப்பிலியப்பன் திருக்கரத்தை தாயாரை நோக்கி வச்சுன்னு காட்டுறார். இதை எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் பாடியிருக்கார். தக்ஷிணஸ்ய தவ தக்ஷிணக்கரஹா தக்ஷிணாம் வினத ரக்ஷணேக்ஷமே துவாம் வினிர்திசதி விக்ஷிபன்னகம் நான்யதஸ்தி கில தத்விவக்ஷிதம்னு பூமி தேவியை நோக்கி வச்சுண்டு துவயத்தின் அர்த்தத்தை பிராட்டி மூலம் பெருமாளை பணியணுங்கிறத ஒப்பிலியப்பன் காமிச்சுட்டார். அப்போ சரம ஸ்லோகம் எங்கிட்ட சரணாகதி பண்ணு காப்பாத்துறேன்னு திருமலையப்பன் சொல்லிட்டான் வடக்கு திருமலையில். துவயத்தின் அர்த்தத்தை தெற்கு திருமலையில் ஒப்பிலியப்பன் தாயார் மூலம் எங்கிட்ட வா ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சொல்லிட்டான். ஒரு ரகசியம் மிச்சம். எது? எந்த ரகசியம் மிச்சம்? உபன்யாசத்துக்கு நடுவில் கேள்வியெல்லாம் கேட்டால் எப்படி? உபன்யாசம் கேட்குறதே பெரிய விஷயம். என்ன ஒரு ரகசியம் மிச்சம் இருக்கே? இது அஷ்டாட்சரம் திருமந்திரம். அதை எங்கே காட்டுறது? அதுக்கு தான் மேற்க வந்தார். நம்ம மேற்கு ஸ்ரீனிவாசன் அஷ்டாட்சரத்தை காட்டுறார். எப்படி காட்டுகிறார் அப்படின்னா, இவரை நன்னா கவனித்து பாருங்கோ, இங்கேயும் சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கார், திருக்கரத்துலேயும் சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கார். அந்த சங்கு சக்கரத்தை ஏன் இப்படி ஸ்பஷ்டமாக தாங்கி பிடிக்கிறார்னா, அதன் மூலம் உணர்த்துறார். சங்கு பிடிச்சுட்டு இருக்காரே, சங்கின் வடிவம் பாருங்க, ஓம்காரம் பிரணவம் போல இருக்கும். சங்கு மூலமாக அஷ்டாட்சரத்தில் உள்ள பிரணவம் ஓம்காரத்தின் அர்த்தத்தை உணர்த்துகிறார். பிரணவம் என்ன சொல்றது? ஆ ஊ மா. ஆ என்ற பெருமாளுக்கே, மா என்ற ஜீவாத்மா அடிமை. பெருமாளுக்கே நாம அடிமைன்னு ஓம்காரம் சொல்றது. சங்க பிடிச்சுட்டு இருக்கார். சங்கு எப்படி இருக்குன்னா வளைஞ்சு இருக்கு. அது போல நாமும் வளைஞ்சு பெருமாளுக்கு அடிமையா இருக்கும். கூணேறு சங்கமிடத்தான். அந்த சங்கு போல கூனி பகவானுக்கு நாம் அடிமையாக இருக்கணும். அதுக்காக சங்கை தூக்கி பிடித்து ஓம்காரம் பிரணவத்தின் அர்த்தத்தை சொன்னார். அடுத்த அஷ்டாட்சரத்தில் நமஹா. மகானா நான் எனக்குரியவன் அர்த்தம். ந மகானா அடியன் எனக்குரியவன் அல்லேன், பெருமாளுக்கே உரியவன். அதுக்கு தான் திருவடியை காட்டுறார். தோபேரு, நீ உன் சொத்துன்னு நினைக்காத, இங்கே வா, என் சொத்து நீ, உன் சொத்து கிடையாது. நமஹா, நீ உனக்குரியவன் அல்லை, நீ எனக்குரியவன் என்பதை திருவடியை காட்டி நமஹாங்கிற அர்த்தத்தை சொல்லிட்டார். அடுத்து என்ன இருக்கு? நாராயணாய. நாராயணனுக்கே நான் கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு தான் சக்கரத்தை தூக்கி பிடிக்கிறாராம். சக்கரம் சுத்தின்ண்டே இருக்கும் இல்லையோ, அது போல நீயும் சுற்றி சுற்றி எனக்கு தான் கைங்கரியம் பண்ணணும். நாராயணாய. அப்போ சங்கின் வாயிலாக ஓம்காரம் பிரணவம், நீ எனக்கு அடிமை. அடுத்து நமஹா, திருக்கரத்தை காட்டி நீ என்னுடைய சொத்து, உனக்குரியவன் அல்லை. அடுத்து இந்த பக்கம் சக்கரத்தை தாக்கி பிடிச்சு சக்கரம் சுத்துறது போல நாராயணாய, எனக்கே நீ கைங்கரியம் பண்ணணும். பிரணவம் நமஹா நாராயணாய. அஷ்டாட்சரம் 8 எழுத்து மந்திரம் வந்துருத்து. ஆக வடக்கு திருமலையில் சரம ஸ்லோகத்தின் அர்த்தத்தை காட்டினவன், தெற்கு திருமலையில் துவயத்தின் அர்த்தத்தை காட்டினவன், மேற்கு திருமலை பশ্চিம திருப்பதி மும்பையில் டோம்பிவிலியில் வந்து அஷ்டாட்சரத்தின் அர்த்தத்தை காட்டி கொண்டு 3 ரகசியத்தை விளக்கத்தான் 3 திசைக்கு 3 ஸ்ரீனிவாசனாக ஆனான். திருமங்கை ஆழ்வார் பெருமாளை 4 யானைன்னு பாடினார்.
உலகம் ஏத்தும் தென்னானாய் வடவானாய் குடப்பாலானாய் குணபால மதையானாய். வடதிசைக்கு ஒரு யானை திருமலையப்பன், தென் திசைக்கு ஒரு யானை அழகர் கோவிலில் உள்ள திருமாலிருஞ்சோலை கள்ளழகர், கிழக்கு திசைக்கு யானை திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள், மேற்கு திசைக்கு யானை திருவரங்கநாதன் திருமங்கை ஆழ்வார் 4 யானையினார். அதுபோல 3 ஸ்ரீனிவாசன், வடக்கு திக்குக்கு ஸ்ரீனிவாசன் திருமலையப்பன், தென் திக்குக்கு ஸ்ரீனிவாசன் ஒப்பிலியப்பன், இங்கே மேற்கு திக்குக்கு ஸ்ரீனிவாசன் நம்ம டோம்புவிலியப்பன் என்று எம்பெருமான். சேஷாச்சலேகி உத்தரமா நிவாசகா, வியோமேபுரே தட்சிணமா நிவாசகா, மும்பாபுரே பশ্চিமமா நிவாசகா, தே த்ரீன் ரகசியாங்ஷ நிதர்ஷயந்தி என்று இப்படி எம்பெருமான் எழுந்தருளியிருக்கார். 5 ஸ்லோகம் எடுத்து மணியும் 11 எடுத்து பாருங்க. கரெக்டாக அரை மணி நேரம் 10ல் 5 ஸ்லோகம் சொல்லிட்டேன். அடுத்த அரை மணி நேரம் அடுத்த 5 ஸ்லோகம். இந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் 3 திவ்ய தேசம் ரொம்ப முக்கியம். கோயில், திருமலை, பெருமாள் கோயில். சரியா? கோயில் என்றால் திருவரங்கம், திருமலைனா திருவேங்கடம், பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம். நான் இந்த டோம்புவேலி ஸ்ரீனிவாசன் எப்படின்னா, இவர் ஒரு பெருமாளை சேவிச்சா 3ஐயுமே சேவிச்ச மாதிரி. யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு தடவை சொன்னால் அவர் இந்த ஊரில் தானே சொன்னார், ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற ஒரு இந்தூர்காரர் தான். அதுபோல் இந்த பாம்பேயில் இந்த பெருமாளை ஒரு தடவை சேவிச்சா 3 பெருமாளை சேவித்த மாதிரி. எப்படி? கோயில், திருமலை, பெருமாள் கோயில், ஸ்ரீரங்கநாதன், காஞ்சி பேரருளாளன், திருமலை ஸ்ரீனிவாசன் 3 பேரும் இந்த பெருமாளுக்குள்ளே அடக்கம். அது எப்படி? டோம்புவேலியில் ஒரு ஸ்ரீனிவாசன் தானே இருக்கார், எப்படி 3 பெருமாளும் அடக்கம்? அதான் பாருங்கள் 6வது ஸ்லோகம். அபீஷ்ட வரதோஹ்யேஷா ஸ்ரீனிவாச ஸ்ரீயப்பதிஹி விஸ்வாக்கிய ரங்கராஜோசௌ திவ்ய தேச திரயாத்மகா. காஞ்சி வரதராஜனுக்கு என்ன பேர்? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். காஞ்சி வரதராஜன், நீங்கள் மனசில் வரம் ஒன்று நினச்சிட்டு போனாலே போகிறோம், வாயை திறந்து கேட்கவே வேண்டாம். கேட்டவர் கேட்கும் வரத்தை கேட்பதற்கு முன்னாடி கேட்டதை விட இன்னும் அதிகமாகவே தரக்கூடியவன் காஞ்சி வரதராஜன்கிறோம். நம்ம டோம்புவேலி ஸ்ரீனிவாசனும் அப்படித்தான். எத்தனையோ அடியார்கள் எத்தனையோ வரங்கள் கேட்டுன்னு வரா, அத்தனை வரங்களையும் அவர்களுக்கு தந்து அவள் என்னென்ன பிரார்த்தனைகளோ எல்லாத்தையும் நிறைவேற்றிண்டு மிகச்சிறந்த வரப்பிரசாதியாக விளங்குறார். அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஃபாலோயர்ஸ், இத்தனை அடியார்கள் வந்து சேவிக்கிறான்னா. அதுவும் இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேயில் உபன்யாசம் பண்ணாலும், அதுவும் ஒர்க்கிங் டேயில் கார்த்தால 10:30 மணிக்கு உட்காந்து உபன்யாசம் பண்ணுறோம், அப்போ கூட இவ்வளோ பேர் வந்திருக்கான்னா எம்பெருமான் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவள் விரும்பின வரங்களையெல்லாம் தந்து கொண்டே இருக்கிறான். மேலும் வானமாமல ஜீயர் சுவாமி இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி, இவர் நேத்திர தோஷ நிவாரணி, கண் தொடர்பான வியாதிகளை எல்லாம் போக்கி கொடுப்பார்னார். வரதராஜனுக்கு தான் கச்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள்னு பேர். கூரத்தாழ்வானுக்கு தெய்வீகமான பார்வையை கொடுத்தவர் காஞ்சி வரதராஜன். அப்போ இவர் கண் பார்வையையும் கொடுக்கிறார், அடியார்கள் வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுக்கிறார். அப்போ வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுப்பதாலே வரதராஜன் பேரருளாளன் காஞ்சி வரதராஜனுடைய அம்சமும் இந்த பெருமாளுக்கு இருக்குது. நாம் வேண்டி வந்த வரங்களை கொடுத்துட்றார். 2 ஸ்ரீனிவாச ஸ்ரீயப்பதிகி. அவர் எப்படி இருக்கார்? ஸ்ரீனிவாசனா. திருமலையில் எப்படி ஜம்முன்னு திருமார்பில் 2 பிராட்டியோடு எம்பெருமான் இருப்பானோ, அதே போல் ஸ்ரீங்கிற பிராட்டிக்கு நிவாசம் இருப்பிடமாக, பிராட்டிக்கு கோவிலாக இருக்கக்கூடிய திருமார்பை கொண்டவனாக இங்கே பகவான் எழுந்தருளியிருக்கான். அது மட்டும் இல்லை, பெருமாள் பக்கத்தில் பத்மாவதி தாயார், இந்த பக்கம் ஆண்டாள் நாச்சியார், 2 பக்கம் தாயாரோடு இருந்துன்னு சொல்லிட்டார். பார், தாயாரால் தான் எனக்கு பெருமை பார்த்துக்கொண்டார். இந்த பக்கம் ஒரு தாயார், அந்த பக்கம் ஒரு தாயார். அந்த நாச்சியாரால் தான் எனக்கு பெருமைன்னு காட்டி கொண்டு திருமலை ஸ்ரீனிவாசனை போலவே எழுந்தருளியிருக்கார். அப்போ திருமலை ஸ்ரீனிவாசனும் வந்துட்டார். 3வது விஸ்வாக்கிய ரங்கராஜோசௌ. இவர் தான் ரங்கராஜன். இவர் ரங்கராஜனா ஸ்ரீனிவாசனா? அங்கே ஒரு ரங்கராஜன் சுவாமி இருக்கார், அது வேற. ஆனால் உள்ளே இருக்கிறவர் ரங்கராஜனா ஸ்ரீனிவாசனா? ஸ்ரீனிவாசன். ரங்கராஜன்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, ரங்கம்னா அரங்கம், நாடக மேடைன்னு அர்த்தம். ராஜானா நாடக மேடைக்கு தலைவன் அர்த்தம். இந்த உலகமே இவனுக்கு ஒரு நாடக மேடை. இந்த நாடக மேடைக்கு தலைவனாக இருந்து நம்மையெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கக்கூடிய அரங்கராஜன் இந்த ரங்கராஜன். டோம்புவேலி ஸ்ரீனிவாசன் தான் டைரக்டராக இயக்குனராக இருந்து நம்மையெல்லாம் கதாபாத்திரங்களாக வச்சு உலகம்ங்கிற அரங்கத்தில் நம்மளை இயக்கின்னு இருக்கான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் தென் திசை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறான், டோம்புவேலி ஸ்ரீனிவாசன் தென் திசை நோக்கி நின்று கொண்டிருக்கிறான். அதனாலேயும் ரங்கநாதன் வரங்களை தருவதாலே, பார்வையை தருவதாலே வரதராஜன், பிராட்டியோடு இருப்பதாலே ஸ்ரீனிவாசன், அரங்கத்துக்கு தலைவனாக இருந்து நாடகத்தை நடத்தி தென் திசை நோக்கி இருப்பதால் ரங்கராஜன். அப்போ ரங்கராஜன்கிறதுனால ஸ்ரீரங்கம் வந்துடுத்து, ஸ்ரீனிவாசன்கிறதுனால திருமலை வந்துடுத்து, வரங்கள் தருவதாலே வரதராஜன் காஞ்சி வந்துடுத்து. கோயில், திருமலை, பெருமாள் கோயில், திருவரங்கம், திருவேங்கடம், திருக்கச்சி, காஞ்சிபுரம்,
திவ்ய தேச திரையாத்மகா, 3 திவ்ய தேசத்தையும் ஒரு இடத்துல கொண்டு பெருமாள் எழுந்துருளி இருக்கார். அதனால இவரை வந்து சேவிச்சோம்னா ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் 3 திவ்ய தேசங்களை சேவிச்ச அனுபவத்தை இந்த ஒரு பெருமாள் நமக்கு கொடுக்கிறார். அபீஷ்ட வரதோ ஹேஷகா ஸ்ரீனிவாச ஸ்ரீயப்பதி விஸ்வாக்கிய ரங்கராஜோசௌ திவ்ய தேச திரையாத்மகா. இது 6வது ஸ்லோகம். அடுத்து 7வது ஸ்லோகம். கடந்த சில ஸ்லோகங்களை கவனிச்சுன்னு வந்தேன்னா உங்களுக்கு ஒரு ரகசியம் புரியும். எல்லாமே இவருக்கு 3 அமைஞ்சிருக்கு. 3 ஸ்ரீனிவாசன் 3 ரகசியத்தை சொல்கிறார். அடுத்தது பார்த்தோம், இப்போ 3 திவ்ய தேசத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கார். அடுத்து 7வது ஸ்லோகம். இவருக்கு 3 நாச்சியார். 2 நாச்சியாரா 3 நாச்சியாரா? பத்மாவதி தாயார், ஆண்டாள் நாச்சியார், இல்லை 3 நாச்சியார். அதான் 7வது ஸ்லோகம். பத்மாவத்யா ஸ்ரீயா ஜுஷ்டா கோதா தேவியா புவா ததா பாது தேவியா சதாயுக்தா தேவி திரய சகாயவான். பத்மாவத்யா ஸ்ரீயா ஜுஷ்டகா. ஒன்று ஸ்ரீதேவி தாயார் பிரதிநிதியாக பத்மாவதி தாயார் எழுந்துருளிட்டா, அதனால ஸ்ரீதேவி தாயார் பக்கத்தில் இருக்கா. கோதாதேவி ஆண்டாள் பூமி தேவி, கோதாதேவி வடிவத்தில் பூமி தேவியோடு இருக்கார். 3வது தேவி யாருன்னா பாதுகா தேவி. இங்கே பாதுகா தேவி நவக்கிரகங்களால் சேவிக்கப்படுபவளாக பாதுகா சகஸ்ரத்தில் காஞ்சன பத்ததியில் கனக ருச்சிரா காவ்யாக்கியாத்தா சனை சரணோச்சிதா என்ற ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அந்த நவக்கிரகங்களும் பாதுகையை சேவிச்சுண்டு பாதுகையை அண்டி இருக்கிறார்கள்ங்கிறத காமிச்சிருக்கார். அந்த வகையில் நவக்கிரகங்களையும் ஆளக்கூடிய பாதுகா தேவி என்ற தேவி அவளும் இருக்கா. அதனால பத்மாவதிங்கிற ஸ்ரீதேவி, கோதாதேவி என்ற பூதேவி, அத்தோடு பாதுகா தேவி, தேவி திரய சகாயவான் 3 தேவிகளோடு பெருமாள் இருக்கார். அதனால தான் இந்த பெருமாள் நிச்சயம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அது ஏன் இந்த பெருமாள் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார்னா இது ஒரு ரகசியம் இருக்குது. பெருமாள் என்ன பண்ணுவாராம், நாம் நிறையா தப்பெல்லாம் பண்ணிடுறோம். எல்லா தப்பும் பண்ணிட்டு தைரியமாக பெருமாள் முன்னாடியே வந்து நிற்கிறோம். எனக்கு மோட்சம் கொடு, அவருக்கு ரைட் ராயெல்லாம் கமெண்ட் பண்ணுறோம். அவர் சாஸ்திரத்தில் சொன்ன ஒன்று கூட நாம் கேட்க மாட்டோம். ஆனால் நாம் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணும்னு நமக்கு எதிர்பார்ப்பு. அவர்கிட்ட வந்து மோட்சம் கொடு அப்படிங்கிறோம். பெருமாள் பார்க்குற இவனுக்கு என்ன திமிரு, நான் சொன்ன ஏதாவது ஒன்றாவது ஃபாலோ பண்ணானா ஒன்றும் பண்ணலை, நம்மக்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணி மோட்சம் கொடுங்குறான். இவனை பார்க்கவே பிடிக்கலை, திரும்பிக்கலான்னு இப்படி திரும்புகிறார். இங்கே ஸ்ரீதேவி தாயார் இங்கே என்ன பார்வை, முதல்ல அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நம்ம குழந்தை ஒருத்தன் வந்து நின்றுருக்கா, இங்கே பார்த்துட்டு இருக்கேள், பேசாமல் அனுகிரகம் பண்ணுங்கங்கிறா. அவர் பார்த்தார், இவளை பார்த்தா இப்படி தான் சொல்லுவோம், நான் இந்த பக்கம் திரும்புகிறேன்னு திரும்பினார். இங்கே பூமி தேவி தாயார் இன்னும் அனுகிரகம் பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறா. அப்போ பெருமாள் 2 பக்கமும் பார்க்க பிடிக்கல, நான் குனிஞ்சுக்கிறேன்னு தலையை குனிஞ்சுட்டாரான். ஆனால் இங்கே என்ன வசதினா, குனிஞ்சா திருவடியில் பாதுகா தேவின்னு இன்னொரு தேவி இருக்கா. அவள் சொல்கிற அனுகிரகம் பண்ணிட்டு மறுவேலை பாருங்கோங்கிறா. அப்போ பெருமாளுக்கு வேறு வழி இல்லை, அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும். அப்போ எல்லா திசையிலையும் பெருமாளை லாக் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் பத்மாவதி என்ற ஸ்ரீதேவி தாயார், அந்த பக்கம் கோதாதேவி என்ற பூதேவி தாயார், இவாளுக்கு மேலே அவன் திருவடியில் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாதுகா தேவி, அந்த பாதுகா தேவி தாயாரே எழுந்துருளிட்டா. தேவி திரய சகாயவான். இது 7வது ஸ்லோகம். அடுத்து 8வது ஸ்லோகம். இந்த பெருமாளுக்கு எல்லாமே 3 வருதோ இல்லையோ, ரகசிய திரயத்தையும் உணர்த்திட்டார் 3 ஸ்ரீனிவாசனாக இருந்து. அதுக்கப்புறம் திவ்ய தேச திரயத்தையும் தனக்குள்ளே கொண்டு வந்திருக்கார். அதுக்கு மேலே தேவி திரயத்தோடு இருக்கார். அதனால் 8வது ஸ்லோகம். ரகசியத்ரய சாரோயம் திவ்ய தேச திரயாத்மகா தேவி திரய சமேதஷ்ட முனித்ரய குருப்பிரியா. ரகசியத்ரய சாரத்தை திருமேனியில் வச்சுருக்கார். திவ்ய தேசத்திரயம் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் 3 வடிவத்தையும் தனக்குள்ளே வச்சுருக்கார். தேவி திரய சமேதஷ்ட ஸ்ரீ பூ பாதுகான் 3 தேவியோடு இருக்கார். எல்லாமே 3ஆக இருக்கிறதுனால தான் முனித்ரய சம்பிரதாய ஆச்சாரியர்களான ஆண்டவன் சுவாமிகள் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணிட்டு ஆண்டவன் ஆசிரமத்தை சேர்ந்த திருக்கோவிலாக இருக்குது. முனித்ரய சம்பிரதாயத்தை சேர்ந்து இருப்பதற்கு காரணம் என்னென்னா இவருக்கு எல்லாமே திரயம் தான். ரகசிய திரயம், தேவி திரயம், திவ்ய தேச திரயம். அதனால் ஆண்டவன் சுவாமிகள் எல்லாரும், அது மைசூர் ஆண்டவன் இவருக்கு பஞ்சகம்னு 5 ஸ்லோகங்கள் அருளி செய்ததுலேருந்து ஆரம்பித்து திருக்குடந்தை ஆண்டவன் நிர்மாணம் பண்ணதுலேருந்து ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் மங்களாசாசனம் பண்ணதுலேருந்து இப்போ இருக்கிற ஸ்ரீமுஷ்ணம் சின்ன ஆண்டவன் பிரகிருதம் ஆண்டவன் ஸ்ரீ வராக மகாதேசிகனுடைய மங்களாசாசனம் கைங்கரியம் வரை அத்தனையும் முனித்திரய ஆச்சாரியர்கள்ட்டேது வாங்கிட்டு இருக்கார். ஏன்னா இவருக்கு எல்லாமே திரயம், எல்லாமே 3 ரகசியத்ரய சாரோயம் திவ்ய தேச திரயாத்மகா தேவி திரய சமேதஷ்ட முனித்ரய குருப்பிரியா ஆச்சு. அடுத்தது 9வது ஸ்லோகம். மணி 11:15, 9வது ஸ்லோகம் வந்துட்டேன் பாருங்க, டைம் கரெக்டாக இருக்கும். ஸ்ரீ வெங்கட ஸ்ரீ விஷபாத்ரி துங்கே சமன்வித ஸ்ரீ கிட்டிவரிய மூர்த்தியா ஸ்ரீ வெங்கடோ டோம்பிவிலி பிரதேசே சமன்வித ஸ்ரீ கிட்டியோகிபிஷ்ட. ஸ்ரீ வெங்கடகா ஸ்ரீ விஷபாத்ரி துங்கே. திருமலைக்கு திருமலையப்பன் எழுந்தருளினாரே, திருவேங்கடம் அவரோட மலை கிடையாது. திருவேங்கடம் யாருடைய மலைனா வராக பெருமாளுடைய மலை.
ஆழ்வார் பாசுரமே இருக்குது. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. திருவேங்கடமுடையான் மலைக்கு போய் சேர்ந்தவர். அது வராக பெருமாளுடைய மலை. அது ஒரு டீட்டெயில்டான கான்வர்சேஷன் வராக பெருமாளுக்கும் திருமலையப்பனுக்கும் வெங்கடாச்சல மகாத்மியத்தில் வருது. திருமலையப்பன் வராகன்ட்ட போகிறார். வராகன் கூப்பிட்றார், ஸ்ரீனிவாசா வா, என்ன விஷயம் அப்படின்னார். ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், இல்லை லக்ஷ்மி என்னை விட்டு பிரிஞ்சு கோச்சுன்னு போயிட்டா, பிருகு உதச்சிட்டார்னு. அதனால் எனக்கு வைகுண்டத்தில் இருக்க பிடிக்காம இங்கே வந்திருக்கேன். நான் கொஞ்ச நாள் தங்கணும், எனக்கு தங்கறதுக்கு இடம் தருவியான்னார். வராக பெருமாள் சொன்னாரா, தங்கறதுக்கு இடம் வேணுமா, எவ்வளோ வேணும்னு கேட்டார். 100 ஸ்கொயர் ஃபீட் வேணும்னு கேட்டார். 100 ஸ்கொயர் ஃபீட், 10க்கு 10. பாருங்கள் பெருமாள் எவ்வளோ சிம்பிள்னு. 10க்கு 10 ரூம் கூட தங்கிக்கிறேன்ட்டார். சரின்ட்டு வராக பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே ஒரு 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் பெருமாளுக்கு கொடுத்து இதில் தங்கி கொண்டார். இன்றைக்கும் திருமலையில் ஆனந்த நிலைய விமானத்துக்கு கீழே உள்ள அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் திருமலையப்பனுக்கு. மிச்சம் மலை முழுக்க வராக பெருமாளுக்கு தான். வராகன் சொன்னாராம், சரி 10க்கு 10 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுத்துட்டேன், இதுக்கு நீ என்ன வாடகை கொடுப்பேன்னு கேட்டார். இது பெருமாள்கிட்ட வாடகை கேட்குறாரு, அதெல்லாம் பெருமாளுடைய லீலாரசம், நீ என்ன வாடகை கொடுப்பேன்னு கேட்டார் வராகன். திருமலையப்பன் சொன்னாராம், 2 வாடகை தரேன். முதல் வாடகை, உனக்கு தினந்தோறும் நைவேத்தியம் க்ஷீரசேச்சனம், உனக்கு பால் சாதம் க்ஷீரான்னம் தினந்தோறும் நிவேதனம் பண்ணுவா. உனக்கு க்ஷீரான்ன நிவேதனம் முதல் வாடகை. 2வது வாடகை, திருமலைக்கு யார் யாத்திரை வந்தாலும் முதல்ல உன்னை சேவிச்சுட்டு தான் எங்கிட்ட வரணும், அப்போ தான் யாத்திரை பலிக்கும். உன்னை சேவிக்காமல் ஸ்ட்ரைட்டாக எங்கிட்ட வந்தால் திருமலை யாத்திரையே நல் அண்ட் வாய்டு, அந்த யாத்திரையே செல்லுபடியாகாமல் போயிடும். இந்த 2ம் நான் வாடகை யாத்திரைன்னார். வராக பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாடகை அக்செப்டட், இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது, பட்டயம் எழுதி கொடுத்துருன்னார். அதனால் ஸ்ரீனிவாசன் ஒரு பட்டயத்தில் இந்த மாதிரி வராக பெருமாள்கிட்டேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை கலியுகம் பூர்த்தியாகும் வரை நான் வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறேன். அதற்கு பதிலாக வராகனுக்கு க்ஷீரான்னமும் முதல் தரிசனம் அவருக்குத்தான் என்கிற அந்த ஒரு சாசனமும் நான் வாடகையாக தருகிறேன் எழுதி ஸ்ரீனிவாசன் தானே கைப்பட சைன் போட்டு கொடுத்துட்டார். அதை வாங்கி வச்சுட்டார் வராகன். அப்போ வராகன் சொன்னாராம், இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு என் ஊரில் வந்து தங்கியிருக்க, உனக்கு கைங்கரியம் பண்ண வகுள மாளிகைன்னு ஒரு பெண்ணை நான் நியமிக்கிறேன் என்று வராக பெருமாள் ஸ்ரீனிவாசனுக்கு வகுள மாளிகைன்னு ஒரு பெண்ணை நியமிக்கிறார். அவள் தான் ஒரு வளர்ப்பு தாயாக இருந்து பெருமாளுக்கு பிரசாதமெல்லாம் பண்ணி போட்டு பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணுறா. அந்த வகுள மாளிகை யாருன்னா யசோதையோட அம்சம். யசோதைக்கு என்ன ப்ராப்ளம்னா, கிருஷ்ணலீலைகளெல்லாம் சேவிச்சா என்ன தவம் செய்தனை யசோதான் நாமும் பாட்டு பாடிடுறோம். ஆனால் பெரிய ப்ராப்ளம், கிருஷ்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவள் பார்க்கல. கிருஷ்ணன் 16,108 கல்யாணம் பண்ணிட்டானே, ஒன்றுக்காவது யசோதையை கூப்பிட்டானா? யசோதை ஒரு கல்யாணம் கூட பார்க்கல. அவள் பின்னாடி புலம்பினாலாம், என்ன கிருஷ்ணா இப்படி ஏமாத்திட்டியாடா, கடைசியில் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்தை பார்க்க முடியாமல் பண்ணிட்டியே. கிருஷ்ணன் சொன்னான், கவலைப்படாத, அடுத்த கலியுகத்தில் உன் மூலமாகவே ஒரு கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு கல்யாணத்தை நீ சேவிச்சதே 16,108 கல்யாணத்தை சேவிச்ச மாதிரி, அதுதான் ஸ்ரீனிவாச கல்யாணம். அந்த வகுள மாளிகை மூலமாக அது ஏற்பாடு பண்ணி நடக்கும்படி பண்ணியிருக்கான். அது பெருமாள் சங்கல்பம். அந்த வகுள மாளிகையை வராகன் தான் ஸ்ரீனிவாசன்ட்ட ஒப்படைத்து, இவள் உன்னை பார்த்து கொள்வாள் என்று சமன்விதகா ஸ்ரீ கிட்டிவரிய மூர்த்தியா, கிட்டினா வராகன்னு அர்த்தம். கிட்டி வராக பெருமாளோடு கூடியவனாக இன்றும் திருமலையில் பெருமாள் இருக்கார். அப்போ திருமலைக்கு பெருமாள் வந்தார்னா அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணவர் யாருன்னா வராக பெருமாள். திருமலைக்கு பெருமாளுக்கு இடம் கொடுத்து அவருக்கு வகுள மாளிகையை நியமித்து எல்லாம் பார்த்து பார்த்து திருமலையப்பன் ஸ்ரீனிவாசனை கவனித்தவர் வராகன். அதே பெருமை நம்ம ஸ்ரீனிவாசனுக்கு வந்துருத்து. எப்படி வந்ததுன்னா, ஸ்ரீ வெங்கடோ டோம்பிவிலி பிரதேசே சமன்வித ஸ்ரீ கிட்டியோகி பிஷ்ட, இப்போது பிரகிருத ஆண்டவன் ஸ்ரீ வராக மகாதேசிகன் இவருக்கு கைங்கரியப்பரர்களை நியமித்து அவர் சிறப்பாக கைங்கரியம் பண்ணுறதுனால இந்த ஸ்ரீனிவாசனும் எனக்கும் வராகனுடைய சம்பந்தம் உண்டு. வராகன் ஏற்படுத்தி வைத்த இடத்திலே வராகனுடைய கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் சொல்லிக் கொள்வது போலவே டோம்பிவிலி ஸ்ரீனிவாசனுக்கும் வராகனின் தொடர்பு ஸ்ரீ வராக மகாதேசிகன்கிற ஸ்ரீமுஷ்டம் சின்ன ஆண்டவன் மூலமாக கிடைச்சுடுத்து. அதனால திருமலையப்பனுக்கு என்னென்ன ஏற்றங்கள் உண்டோ அத்தனை ஏற்றத்தோடும் இந்த எம்பெருமான் இங்கே விளங்குகிறான்ங்கிறது 9வது ஸ்லோகம். இப்போ ஃபைனல் ஸ்லோகம், ஆமாம் கைத்தட்டிட வேண்டிதான், நிறைவு ஸ்லோகம் 10வது ஸ்லோகம். திருக்குடந்தை முனிசார்வ பௌமைகி திருக்குடந்தை கிரமபூஜிதோத்ய திருக்குடந்தை கவிதல்லஜஸ்ய ஸ்ரீவெங்கடேஷஸ்ய மனோநிவாசகா. இந்த திருக்கோவிலுக்கு பெருமாள் எப்படி எழுந்தருளினார்னா, திருக்குடந்தை முனி சார்வபௌமைகி, திருக்குடந்தை முனின்னு போற்றக்கூடிய திருக்குடந்தை ஆண்டவன் அவருடைய சொப்பனத்தில் பெருமாள் சேவை சாதிச்சு எனக்கு இப்படி ஒரு திருக்கோவிலை அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையின் அடியாக அவர் இந்த திருக்கோவிலை ஏற்படுத்தி வைக்க சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஏற்படுத்தி வைக்க இங்கே வந்தான் எம்பெருமான்.
எப்படி வந்தான்னா திருக்குடந்தை கிரம பூஜிதகா. கும்பகோணத்தில் பெருமாளுக்கு எப்படி எல்லா உற்சவமும் நடக்குமோ அப்படியே எல்லாம் நடக்கணும். அர்ச்சகா யாருன்னா திருக்குடந்தை அர்ச்சகா. ஆகம சம்ஹிதை ஸ்ரீகிருஷ்ண சம்ஹிதை திருக்குடந்தையில் எப்படி நடக்கிறதோ அப்படியே. சரி, அத்தியன உற்சவம் எப்படி? அதுவும் மார்கழி மாதத்தில் இந்த இங்கிலீஷ் டேட்டில் பர்த்டே கொண்டாடுற பாருங்க, அதே போல் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து நான் பாட்டுக்கு அத்தியன உற்சவம். மற்ற பெருமாள்லாம் வைகுண்ட ஏகாதசி எப்போன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி பகல் 10 அப்புறம் ராப்பத்து. ஆனால் திருக்குடந்தை 6ஆவது ஆழ்வான் மட்டும்தான் மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து அவர் பாட்டுக்கு பகல் 10ன்னு ஆரம்பிச்சுருவார். அவருக்கு தேதி தான் கிடக்கு. அதே போல் இந்த பெருமாளும் எனக்கு மார்கழி 1ஆச்சா நான் பாட்டுக்கு அத்தியன உற்சவம் கொண்டாடுறேன். அப்போ திருக்குடந்தையில் 6ஆவது ஆழ்வானுக்கு என்னென்ன ஏற்றங்களோ என்னென்ன உற்சவங்களோ அதே கிரமப்படி வந்தார். திருக்குடந்தை ஆண்டவனுடைய ஏற்பாட்டால் வந்தார். திருக்குடந்தை கிரமப்படியே எழுந்தருளி திருவாராதனம் பெறுகிறார். அந்த பெருமாள் அடியன் சேவிக்க வந்த அடியனை பார்த்து கேட்டார், நீ எந்த ஊருன்னு கேட்டார். திருக்குடந்தைன்னு. திருக்குடந்தை ஆண்டவனால் வந்த பெருமாள், திருக்குடந்தை அமுதனை போலவே திருவாராதனம் பெரும் பெருமாள். உபன்யாசம் பண்ண வந்திருக்கியா, நீ யாரா எங்கேந்திரா வந்தேன்னார். திருக்குடந்தை அடியேனும் அதே திருக்குடந்தை தானே பார்த்தார் பெருமாள். திருக்குடந்தைனா நமக்கு பிடிச்ச ஊராச்சே, அதனால் திருக்குடந்தையிலேருந்து வந்து இங்கே கவி பாடினேன். இந்த கவிஞன் ஸ்ரீ வெங்கடேஷஸ்ய மனோ நிவாசகா. அதனால் ஓம் மனசும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் உள்ளத்திலும் நான் குடிகொள்கிறேன்னு சொல்லி அடியன் உள்ளத்தில் வந்து அந்த எம்பெருமான் எழுந்தருளி இந்த 10 ஸ்லோகங்களை எழுத வச்சுட்டார். அதை உபன்யாசமும் பண்ண வச்சுட்டார். ஏன்னா திருக்குடந்தைனா அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். திருக்குடந்தை ஆண்டவனால் வந்த பெருமாள், திருக்குடந்தை முறைப்படி திருவாராதனம் பண்ணும் பெருமாள். வந்தவன் யாருன்னு கேட்டார். அடியனும் திருக்குடந்தைன்னு. அப்போ வாடா, டோம்புவிலியில் எவ்வளோ உறுதியோடு எழுந்தருளி இருக்கேனோ உன் உள்ளத்திலும் அதே உறுதியோடு நானும் வந்து எழுந்தருள்கிறேன். காரணம் நீ திருக்குடந்தை, அந்த ஊருக்காக.